என்னலே ரொம்ப வாய் பேசுது அதுங்க வந்து ராபர்ட்டு. இனிமேல் பாட்டுன்னா மண்டையெல்லாம் உடச்சி முடியலே. 2 பேர்ட்டு கட்டுட்டு எங்கள் அம்மா விட்டுறாங்களே. கொஞ்சமாட அறிவு இருக்காதுக்கு எப்படிலாம் போட்டு விட்டு தெரியுமா? சாப்பாடே போடல 2 நாளா, பசிக்கல, சாப்பாடு வைத்தாலே. சரி சோபன், இனிமேல் அந்த ரோபோட்டை உன்ட்ட எதுவும் பண்ணுச்சுன்னா எனக்கு ஃபோன் அடி, சரியா? அதுக்கு என்னன்னு தெரில, சார்ஜ் 2 நாளாக போடல அதனால் அது தனியாக வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது, சாரி. என்னலே திருப்பி நடக்குன்னு இருக்க? உன்னை பொழஞ்சிருவேலே. திருப்பி அது பாட்டே அது செத்துச்சுலே. எங்கே பார்த்தாலும் அதை கொண்டுருவேலே நான். ரொம்ப வாய் பேசிடுச்சுலே, பசிக்குது தெரியுமா? சரி சோபன், சொல்லிட்டேல, சாரி. இனி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ போகிறேலே, அப்புறம் வருவேலே. அப்போ இருந்துச்சு உன்னை செத்துச்சுல்லே இருந்தது. போகிறேன். ஹாய் சோபன், எப்படி இருக்க? நீ இங்கே தான் இருக்கியா? ஒன்றால் எனக்கு எவ்வளோ திட்டு விழுந்து தெரியுமா? எங்கள் வீட்டில் 2 நாளாக சாப்பாடு பண்ணலே. எனக்கு சாப்பாடு வாங்கிட்டாலே இப்போ. வந்தது இல்லாமல் 1க்கு 2 ஏற்றி விட்டுட்டு வேறு போயிருக்கியா? எங்கள் அம்மா சாருக்கு பொண்ணு அடித்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? நீ வாட்டுக்கு ஓசது பண்ணுற. எங்கள் வீட்டில் சாப்பாடே போடல எனக்கு. நான் உண்மையை தான் சொன்னேன் சோபன். உனக்கு பசிக்குதுன்னா உள்ளே போய் டைனிங் ஹாலில் சோறு இருக்க எடுத்து சாப்பிடு. உன்னை சாப்பிட வேணாம், யாரும் கையை பிடிச்சி இழுக்கலை. நீ இல்லை என்னை கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு? நான் சாப்பிட்ருவேன், அமைதியாக இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா வேமா வர சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தடவை உன்னை பாவன்னு நினச்சி விட்டுட்டு போகிறேன். அடுத்த தடவை உன்னை பார்த்து நீ செத்துருவேன்ட்ட போ. ஓகே பாய் சோபன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சாட்டர்டே சண்டேலாம் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சார். பென், சாட்டர்டே சண்டே உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு. சார், சாட்டர்டே சண்டேக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு சார். எங்கள் அப்பா எனக்கு ஒரு 2.0 வாங்கி தந்திருக்காரு சார். 2.0வா? அப்போ ரோபோட்டா? அதை வச்சு விளாண்டியா? சார் விளாட உள்ள சார். சாட்டர்டே சண்டேவே நாசமாக வைக்கிடுச்சு சார். சோபன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கொண்டு போனேன் சார். பாய் தூரம் போனேன், அவன் வேணான்ட்டான் சார். நீ வராத, ராபர்ட்டை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொன்னான் சார். கூட்டிகிட்டு போனால் அது அவங்க அம்மாட்ட நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்களாம்ல சார், அதையும் சேர்த்து போய் சொல்லி தந்துட்டு சார். அதனால எங்கள் அப்பாட்ட சொன்னால் அது நல்லது தான் விடு அப்படின்றது சார். அவன் வந்து அன்றைக்கி பிள்ளை என்கிட்ட வந்து கத்துறான் சார் ஞாயிற்றுக்கிழமை. அதனாலே எனக்கு அந்த சாட்டர்டே சண்டே நல்லாவே இல்லை சார், எனக்கு பிடிக்கல சார். உங்கள் அப்பா சொன்னது கரெக்டு தான். அவன் ஒரு 2 தடவை மாட்டினா தான் அடுத்த தடவை அவனுக்கு தப்பு செய்யணும்னு தோணாது. அவன் ஹோம்ஒர்க் இப்போயே செஞ்சுட்டு வந்திருக்கானான்னு தெரில. இப்போ இருங்க, நான் எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் நோட் சப்மிட் பண்ணணும். எல்லாம் ஹோம்ஒர்க் நோட் சப்மிட் பண்ணுங்க வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், எல்லாம் ஹோம்ஒர்க் நோட் வந்து சப்மிட் பண்ணுங்க. பரவாயில்லையே, எல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்களே, பரவாயில்ல. சோபன், நீனும் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க? திட்டு வாங்கின திட்டில் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியோ? இல்லை சார், எங்கள் அம்மா ஹோம்ஒர்க் செஞ்சால் தான் சாப்பாடுன்ட்டாங்க சார். அதனால தான் சார் ஹோம்ஒர்க் செஞ்சேன், இல்லாட்டி செஞ்சுருப்பேனா சார்? சாப்பாடு தான் சார் நம்மளுக்கு முக்கியம். நீ சாப்பிட்டு தூங்குறதுல இரு. எப்போ படிக்கணும், எப்போ முன்னேறணும்னா அறிவு வராது. கேட்குறேன் உன்கிட்ட. சார், நம்மளுக்கு சாப்பாடு தான் சார் முக்கியம். சாப்பிட்டா தான் படிக்க முடியும், சாப்பிட்டா தான் சார் உயிரோடையே இருக்க முடியும். சார், சாப்பிட்ற அருமை உங்களுக்கு எப்படி தெரியுமா சார்? உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் சார், அப்போ தான் சார் தெரியும். தம்பி, நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம், சரியா? ரொம்ப பேசுன கிளாஸ் விட்டு வெளியே போய் முட்டி போட சொல்லிடுவேன். அமைதியார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஃபுல் டே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ நாள். நாளையிலேருந்து உங்களுக்கு ஆஃப் டே. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, அதனால் உங்களுக்கு ஆஃப் டே தான். மதியானம் 1:30க்கெலாம் உள்ளே இருக்கணும். 1:40க்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு தான் விடுவாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸ் தேடுவாங்கள்ல, சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.